இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய வார்த்தைகள் கேட்க நீங்கள் பலன் அடைந்து கொண்டு இருக்கிறீங்க என்று. ஆமென். இந்த நாளில் கூட ஏசப்பா நம்மளோட லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், லூக் சாப்டர் 8 verse 25 வேதம் சொல்கிறது, அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். ஆமென். அன்றைக்கி ஏசப்பா தன்னுடைய சீஷரோடு பார்த்து, ஏசப்பா சீஷரை பார்த்து கேட்குறாரு, சீஷர்களே எங்கே உங்கள் விசுவாசம் அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை பார்த்து ஏசப்பா கேட்குறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எங்கே உன் விசுவாசம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எந்த சூழ்நிலையில் ஏசப்பா இந்த கேள்வியை இதனோட சீஷரை பார்த்து கேட்டார்னா, ஒரு நாள் ஏசப்பாவும் சீஷரும் ஒரு படகுல பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த படகுல பிரயாணப்படும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு புயல் காற்று வருகிறது. ஒரு ஒயிட் ஸ்டார்ம் அவங்கள தாக்குகிறது. கப்பல் இங்கேக்கும் அங்கேக்கும் அப்படியே ஆடுது. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்களுடைய இதயத்தில் ஒரு மரண பயம் அவங்களை வாட்டுகிறது. நம்ம எல்லாம் செத்து போயிடுவோமோ அப்படின்னு அவங்க பயந்து கொண்டு இது என்ன தான் பண்ணுதுன்னு தெரியாமல் அங்கங்கே அலறி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல ஏசப்பா அந்த கப்பலில் தான் இருக்கிறாருன்னு. ஆமென். நம்ம இது லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துலேருந்து 22லேருந்து நீங்கள் 24 வரைக்கும் வாசித்தா உங்களுக்கு தெரியும் இந்த கதை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படகுல ஏசப்பா படுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். தூங்கி கொண்டு இருந்தாராம். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் தூங்கலை. ஆமென். ஏசப்பா என்ன பண்ணார்னா அங்கே ஆக்டிங் பண்ணியிருந்தார் இல்லைங்களா? தூங்குற மாதிரி நடிச்சிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வருதான போராட்டங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து இவன் தாங்குறானா, இல்லை என் மேலே விசுவாசமாக இருக்கிறானா, இல்லை என் மேலே இது நம்பிக்கையாக இருக்கிறானா, இவன் வாழ்க்கையில் வர போராட்டங்களை பார்த்து இவன் சோர்ந்து போகிறானான்னு சொல்லி ஏசப்பா ஜஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்குறாரு இல்லைங்களா? நம்ம சில நம்ம நினைப்போம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில் சோதனை, ஏன் என் வாழ்க்கையில் இந்த கண்ணீர். சில டைம் ஏசப்பாவே உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்களை அனுமதிச்சிருப்பார். உங்களை சோதிக்கபடியாக, உங்கள் விசுவாசங்களை சோதிக்கபடியாக ஏசப்பாவே உங்கள் லைஃப்பில் சில ப்ராப்ளம்ஸை அலோவ் பண்ணுவார். ஆமென். ஆனால் அதே வேதம் சொல்கிறது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் அவர் உங்களை விடமாட்டார், அதை தப்பி செல்ல பலனை தருகிறார். ஆமென். ஆனால் இந்த காலத்தில் பார்க்கும்போது அந்த கப்பலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய அந்த புயல் காற்று வந்ததுனால அலறாங்க. திடீர்னு இயேசுவே, ஐயரே, ஐயரே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. இன்னைக்கு அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட வருகிறதான ஒரு சின்ன போராட்டத்தை பார்த்து, ஒரு வருகிறதான அநேக சோதனையை பார்த்து ஏசப்பாவை நம்ம கூப்பிட்றோம். இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களுக்கு கண் தெரியலையா, இந்த கஷ்டத்தில் அங்கே இருக்கிறோமே, இந்த வேதனை படுறோமே, இது உங்கள் கண் தெரியலையா அப்படின்னு நம்ம ஏசப்பாவை கேள்வி கேட்குறோம். ஆனால் ஏசப்பா உங்கள் கூட தான் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியல இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் சில வருகிறதான இது அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன்கள், கட்டுகள், எங்கே பார்த்தாலும் இது மூடப்பட்ட வாசல்கள். ஆனால் ஏசப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்பார், இவன் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கான், இவன் இது என் மேலே விசுவாசமாக இருக்கிறானா, என் மகள் என் மேலே விசுவாசமாக இருக்கிறதா அப்படின்னு ஏசப்பா கொஞ்ச நேரம் உங்களுக்கு சோதித்து பார்ப்பார். ஆனால் ஏசப்பா திடீர்னு அந்த இடத்துல ஏஞ்சி சொல்கிறாரு, அமைதி உண்டாகட்டும். அவர் சொன்ன வார்த்தையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கடல்லாம் அமைதி ஆயிடுச்சு, அந்த புயல் காற்று என்ன ஆச்சு, அமைதி ஆயிடுச்சு. அப்போ தான் ஏசப்பா இந்த கேள்வி கேட்குற சீஷரை பார்த்து அவரை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்குறாரு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட வருதான போராட்டங்கள், சோதனை, வியாதி, வறுமை, கஷ்டம், ஒரு சின்ன சூழ்நிலை வந்தாலே ஏசப்பாவை நம்ம பார்த்து கேள்வி கேட்குறோம்ல. ஆனால் ஏசப்பா கேட்குறாரு, எங்கே விசுவாசம்? நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, நான் இது ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிறோமே, ஆராதனைக்கு போகிறோமே, ஜெபிக்கிறோமே, ஆனால் நமக்குள்ளே ஒரு கடுகளு விசுவாசம் கூட இல்லைன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த நாளில் உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ என் வாழ்க்கைன்ற படகுல நீங்கள் இருக்கிறீங்க, உண்மை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நிச்சயமாக ஏசப்பா உங்கள் விசுவாசத்தை பார்க்குறாரு. அவர் உங்கள் விசுவாசத்தை அவர் சோதிக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருதுன்னா ஏசப்பா உங்கள் கூட தான் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிறதுனால அவர் நிச்சயமாய் நீங்கள் அதில் ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் அவரே சார்ந்திருந்தீங்கன்னா, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, நான் அவரே விசுவாசி
விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் அவரே நம்பியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அதை மீட்டு உங்களை ரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் கூட நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா அந்த சீஷரை பார்த்து நீ கேட்டீங்களே ஆண்டவரே, எங்கே உங்கள் விசுவாசம் என்ற இசப்பா, இதோ இந்த நாளில் இசப்பா ஒருவேளை எங்கள் விசுவாசத்தில் இசப்பா நாங்கள் குறைஞ்சு போயிருந்தோன்னா எங்களை மன்னிங்க, எங்கள் விசுவாசம் இசப்பா விருதியடி செய்யுங்க இசப்பா, கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இசப்பா உமக்குள்ளாகவும் அப்போட விசுவாசத்தில் ஆண்டவரப்பா நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் இசப்பா எங்கள் படைகள் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எல்லா தீங்களும் ஆண்டவரப்பா எங்களை விலக்கி அப்பா அவன் விசுவாசத்துக்குள்ளே எங்களை வழி நடத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.